இந்த கர்மா மொத்தம் 6 வகையாக சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமானது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, பிராரப்த கர்மா. இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளையும் நிறைய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு மனிதன் மனிதனாக இல்லை, அதனாலேயே நிறைய கர்மாக்கள் அவன்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த மனித ஜென்மம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, காசி, கயா இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று அங்கு சில தான தர்மங்கள், அங்கு சில வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத கடைபிடிச்சா இதிலேருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மனசை செம்மைப்படுத்திக்கணும். குரோத மனப்பான்மையிலிருந்து வெளியில் வந்துட்டாலே மிகப்பெரிய கர்மாவை அழிச்சதுக்கான சமம். பக்தி பிளஸ் நேர்காணவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இந்த பேர் ஸ்ரீ கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் ஐயா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கர்மா. முதல்ல கர்மா என்றால் என்னங்கய்யா? அதன் விளக்கமே யாருக்குமே சரிவர இன்னுமே தெரியாமல் இருக்கு. ஸோ கர்மா பற்றி ஒரு முழு விளக்கம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. இந்த கர்மா மொத்தம் 6 வகையாக சொல்லப்படுகிறது. சரிங்க. அதில் மிக முக்கியமானது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, பிராரப்த கர்மா. இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளையும் நிறைய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. அதாவது பண்ணினது, பண்ண போகிறது, பண்ணப்பட்டது. இதுதான் இந்த கர்மாவினுடைய அர்த்தம். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய விளக்கம் இதுதான். அப்போது நம்ம ஏற்கனவே பண்ணப்பட்டதற்கான அனுபவம் அப்படிங்கிறதா இந்த ஜனனம் அப்படிங்கிறது. இது ஒரு வகையான கர்மா. அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்சே பண்ணுறோம் இல்லையா சில பாவங்கள், அதில் சேர்த்து வைக்கக்கூடியது ஒரு விதமான கர்மா. அப்போது சில விஷயங்களை தெரிந்தும் தெரியாமல் பண்ணக்கூடிய பாவங்கள், அது ஒரு வகையான கர்மா. அப்போ இதற்கெல்லாம் உண்டான ஒரு அனுபவம் அல்லது இதற்குண்டான சுகதுக்கம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்ணன் பிறப்பால சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த ஒரு சத்திரிய வம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தெய்வாம்சம் பொருந்திய ஒரு குழந்தை. ஆனால் அது தெய்வாம்சமாகவும் வளரலை, சத்திரிய குலத்திலையும் வளரலை. அப்போது அது ஒரு தேரோட்டியினுடைய மகனாக வளருகிறது. இது பூர்வ ஜென்ம கர்ம வினை. சகஸ்ர கவஜன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அவனுடைய கடைசி ஜென்மாதான் கர்ணன் அப்படிங்கிற ஒரு அவதாரம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போது அந்த கர்ம வினை அப்படிங்கிறத பொறுத்து அவனுடைய வாழ்க்கை இப்படியாக பிறந்த வேகத்துக்கு தடம் புரள்கிறது. அடுத்தது உடன் பிறந்த சகோதரர்கள் கூடவே யுத்தம் ஏற்படுகிறது. பெத்த தாயோடவும் இருக்க முடியல, உடன் பிறந்த சகோதரர்களோடவும் இருக்க முடியல, அரசனாகவும் முழுமையாக இருக்க முடியல. இப்படி அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய முரண்பட்ட விஷயங்களாகவே இருக்கும். இதுதான் ஒரு கர்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி வச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த கர்ணனுடைய வாழ்க்கை. அவர் தேவையற்ற இடத்துல போய் சேர்றாரு. அப்போது அந்த இடத்துல செஞ்சோற்று கடனுக்காக நிறைய தெரிஞ்ச தவறுகளை பண்ணுறார். அப்போ அதனுடைய தண்டனை அப்படிங்கிறது அவர் எப்படி அனுபவிச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ இந்த கர்மாவை எடுத்து சொல்லணும் அப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கையை வச்சு தான் சொல்லணும். ஐயா, இப்போ ஒரு கர்மா ஒரு நபருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சிடணும். அதை எப்படி விலகுவதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்காங்க? அருமையான கேள்வி. அப்போது இதே கேள்வியை கர்ணன் தன்னுடைய தகப்பனான அதிரதன்ட்ட கேட்குறார். அவர் தான் அந்த தேரோட்டி, அவர் தான் அந்த கர்ணனை எடுத்து வளர்க்குறார். இப்போ நான் தெரிஞ்சே இந்த கர்மாவை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறார், தான தர்மத்தை நீ கடைபிடி, அதுவே இதுலேருந்து உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் கடைப்பிடிச்சதுனால தான் அந்த யுத்த பூமியில் மகாவிஷ்ணு
விஸ்வரூப தரிசனம் கிடைத்ததாக நம்ம அந்த மகாபாரதத்தை வந்து படிக்கிறோம். தானம் தர்மம் இதுதான் அந்த கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு, வேற வாய்ப்பே இல்லை. இப்போ நமக்கு கர்மானால எந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுவீங்க? எல்லா பிரச்சனையும் வரும். உடன் பிறந்த சகோதரர்களோட பிரச்சனை, பெற்ற தாயார் தந்தையரோட இருப்பதற்கான குடுப்பனை இருக்காது, போய் சேர்ற இடத்துல தீயவனாக தான் இருப்பான், நல்லவன் இருக்க மாட்டான். உன்கிட்ட இருக்கக்கூடிய பதவி பட்டம் புகழ் பேர் எல்லாமே என்ன ஆகும், தேவையில்லாமல் உனக்கே தேவைப்படாது, அடுத்தவனுக்கும் பயன்படாத வகையில் அழிஞ்சு போகும். கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படியே கர்ணனுடைய வாழ்க்கை அப்படியே எடுத்து ஒரு ரிஹர்சல் பார்த்துக்க வேண்டியதான், அதுலேயே தெரிஞ்சுவிடும். இப்போ கடந்த கால கர்மா அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாதுங்க, நம்மளே மீறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நமக்கு அந்த கர்மா தொடர்ந்து வந்துடுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு கோயில் வழிபாடு இல்லை ஒரு சிறப்பு வழிபாடு இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது தானமும் தர்மமும் பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அதையும் தாண்டி இந்த கோயில்களுக்கு தொடர்ந்து போகிறப்போ இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காங்க? இதற்கு வந்து காசி கயா இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று அங்கு சில தான தர்மங்கள், அங்கு சில வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத வந்து கடைபிடிச்சா இதிலேருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்கய்யா. ஸோ அப்போது இப்போ நிகழ்காலத்தில் எதெல்லாம் செய்வதனால் கர்மா அப்படிங்கிறது உருவாகுங்கய்யா, எதை செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரி? நிறைய விஷயங்களை சொல்லலாம். நிறைய விஷயங்கள், அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசை கொள்வது, ஏமாற்றுதல், சுயநலத்திற்காக செய்யக்கூடிய செயல்கள், இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி மனிதன் வந்து மனிதனாக இல்லை, அதனாலேயே நிறைய கர்மாக்கள் அவன்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த மனித ஜென்மம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா இறைவனை நோக்கிய ஒரு பயணத்திற்காக, முக்தியை தேடி அப்படின்றதுக்காக தான் ஒரு மனிதன் 6 அறிவோடு படைக்கப்படுறான். இங்கே காசு பணம் உலகத்தின் முதல் பணக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இந்த மனித ஜென்மம் அல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை யாரும் புரிஞ்சிக்கிறதில்ல. இதை புரிஞ்சிக்காதனாலேயே நிறைய கர்மாவை சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக. அதுக்காக எல்லாரும் சாமியார் ஆயிடணும்னு சொல்லலை, மனசை செம்மைப்படுத்திக்கணும். குரோத மனப்பான்மையிலிருந்து வெளியில் வந்துட்டாலே மிகப்பெரிய கர்மாவை அழிச்சதுக்கான சமம், அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம கர்மா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்கய்யா. இது நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க.